கஞ்சா போதையை போட்டுட்டு சுற்றுலா பயணிகளையும் பொதுமக்களையும் கண்மூடித்தனமா தாக்கி இருக்கு ஒரு ஹாஃப் ட்ரௌசர் கும்பல். சம்பவம் பண்ணிட்டு சவுக்கு தோப்புல தலைமறைவான லோக்கல் பிள்ளைங்களை போலீஸ் சுற்றி வளைச்ச கதை இது. வீடூர் அணைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இனி தங்களிடம் கேட் பாஸ் வாங்கிவிட்டுத்தான் உள்ளே நுழைய முடியும் என திமிரிய ட்ரௌசர் பாய்ஸ் இவர்கள்தான். ஒட்டுமொத்த வீடூரையும் டெண்டர் எடுத்து விட்டதைப் போல இப்படி பில்டப் கொடுப்பதற்கு காரணம் கஞ்சா போதை. ஒரு இடத்தில் நிதானமாக கூட நிற்க முடியாமல் சீன் போட்டுக் கொண்டிருந்த இந்த கும்பல் சுற்றுலா பயணிகள், வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் என ஒருவர் விடாமல் தங்களை எதிர்த்த அத்தனை பேர் மீதும் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். என்ன நடந்தது என்கிற முழு குற்ற பின்னணியையும் அறிய செய்தியாளர் கோபிநாத் விசாரணையில் களமிறங்கியுள்ளார். வீடூர் அணை விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மிக முக்கியமான சுற்றுலா தலமாக இருந்து வருகிறது. இந்த அணையின் மேல் நின்று ஆர்ப்பரித்து கொட்டும் நீரை பார்ப்பதற்காக தினமும் பல ஊர்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் இங்கு வருவது உண்டு. அதிலும் சமீப காலமாக இந்த இடம் காதலர்களின் ஹாட்ஸ்பாட்டாகவும் மாறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில்தான் சம்பவம் நடந்தன்று பள்ளி மாணவர் ஒருவர் உடன் படிக்கும் மாணவியுடன் வீடூர் அணையை சுற்றி பார்ப்பதற்காக வந்துள்ளார். அவர்கள் இருவரும் அணைக்கு அருகில் உள்ள மரத்தடியில் அமர்ந்திருந்தபோது அந்த ஜோடியை வீடூரைச் சேர்ந்த கஞ்சா கும்பல் சுற்றி வளைத்துள்ளது. பள்ளி மாணவியை கஞ்சா போதையில் இருந்த ட்ரௌசர் பாய்ஸ் கேலி கிண்டல் செய்துள்ளனர். இதனால் கடுப்பான அந்த பள்ளி மாணவன் கஞ்சா பாய்ஸை தட்டி கேட்டுள்ளார். அப்பொழுது 5 பேர் சேர்ந்து பள்ளி மாணவனை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். ஒரு கட்டத்தில் அடி தாங்க முடியாமல் ஓடிய பள்ளி மாணவன் அணைக்கு கீழே இருந்த ஐஸ்கிரீம் கடை அருகே சென்று ஒளிந்து கொண்டுள்ளார். ஆனால் மாணவனை விடாமல் துரத்தி வந்த கஞ்சா பாய்ஸ் அவரை நடு ரோட்டில் இழுத்து போட்டு கண்ணாடி பாட்டிலால் தாக்கியுள்ளனர். அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடக் கூடாதென நினைத்த வீடூர் வியாபாரிகள் கஞ்சா கும்பலை கண்டித்துள்ளனர். சின்ன பையன் அடிக்கலாம். இதனால் மேலும் உக்கிரமடைந்த கஞ்சா பாய்ஸ் அங்கிருந்த வியாபாரிகளின் கடையை அடித்து உடைத்து சூறையாடியுள்ளனர். தகவல் அறிந்து ஓடி வந்த வீடூர் அணையில் பணியாற்றி வரும் ஊழியரான நாராயணன் கஞ்சா போதையில் இருந்த வாலிபர்களை கண்டித்துள்ளார். ஆனால் உள்ளூர்காரனையே எதிர்த்து கேட்கிறியா என கொந்தளித்த போதை கும்பல் அவர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் நாராயணனின் பின்னந்தலையில் வெட்டியுள்ளனர். அதோடு அவ்வழியாக சென்ற ஆத்திக்குப்பத்தைச் சேர்ந்த விவசாயி கிருஷ்ணமூர்த்தி, மேல்காரணையைச் சேர்ந்த எலக்ட்ரீஷியன் ஞானவேல், பனையபுரத்தைச் சேர்ந்த பூண்டு வியாபாரி வேலாயுதம் ஆகியோரையும் அந்த கஞ்சா கும்பல் வழிமறித்து பணம் கேட்டு கத்தியால் வெட்டியுள்ளனர். நடந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அதில் குற்றவாளிகள் 5 பேரும் அருகில் இருந்த சவுக்கு தோப்பில் தலைமறைவாகி உள்ளதை கண்டுபிடித்துள்ளனர். உடனடியாக போதை கும்பல் அதில் இருந்து தப்பிச் செல்ல முடியாதபடி சவுக்கு தோப்பை ரவுண்ட் அப் செய்த போலீசார் கஞ்சா கும்பலை சம்பவம் நடந்த 8 மணி நேரத்திலேயே அதிரடியாக கைது செய்துள்ளனர். பிடிபட்டவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர்கள் வீடூரைச் சேர்ந்த ராஜேஷ், சிவனேசன், ரித்தீஷ், கெடிலம் அருகே உள்ள
செம்மணந்தலைச் சேர்ந்த விஜய் மற்றும் சென்னை ரெட் ஹில்ஸைச் சேர்ந்த கார்த்திக் என்பது தெரியவந்திருக்கிறது. இந்த கும்பல் இதற்கு முன்பாக வீடூருக்கு வருகை தந்த காதல் ஜோடிகளை மிரட்டி ஏதேனும் பணம் பறித்துள்ளனரா என்கிற கோணத்திலும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.